ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மேலே எடுத்த வீடியோ. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தாங்க. ஊர்லேருந்து வரும்போது என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு பை நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதோட ரேட் பாருங்க, ₹240 போட்டிருக்கு. ஸோ காய்கறி ரேட்லாம் ஏறி போயிடுச்சு. அடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தர்ஷனுக்கு சோம்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கு சோம்பு அப்படி ஒன்றும், மிக்சரு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் 3 தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தன்சிக்கு வந்து எக் பப்ஸ் பிடிக்காது. அதனால 3 தான். நானும் தர்ஷன் ஹஸ்பண்ட் 3 பேருக்கு மட்டும் சாப்பிட்றதுக்காக. சாருக்கு சோம்பப்படி வாங்கிட்டு வந்த உடனே சோம்பப்படியை கொடுங்கன்னு பிரித்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு ஒரு பீஸ் கொடுறான்னு சொன்னால் முடியவே முடியாது, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொடுறான்னு சொல்லி ஒரு கேக்கு ஆட்டையை போட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டாக ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதும் ரேக்கில் வைக்க வேண்டியதும் இப்போ தனித்தனியாக எடுத்து வைக்கணும். சந்தைக்கு போனோம்னா ₹100 ஒரு கட்டைப்பை நிறைய காய்கறி வாங்கிட்டு வருவோம். இப்போ பாருங்க, ₹250 காய்கறி அரை கட்டைப்பை கூட வராது போல, அவ்வளோ கம்மியாக இருக்கு. சந்தைக்கு போனாலும் இப்போ இந்த ரேட்டுக்கு நம்ம வந்து அதிகமாக வாங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா விலைவாசி எல்லாமே ஏறி போயிடுச்சு. ₹240 பாருங்க இருக்கிற காய்கறியோட குவான்டிட்டி பாருங்க. அடுத்து அம்மாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து கொடுத்து விட்டு இருந்தாங்க. கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், உரப்பட மாவு இருந்துச்சு, அதையும் கொடுத்து விட்டு இருந்தாங்க. பால் வந்து சொல்லியிருந்தேன் முதல் நாளே, இது போல பால் இருந்தா கறந்து கொடுங்கன்னு சொல்லி 2 லிட்டர் பால் வந்து கறந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டோர்ல இன்னைக்கு போடல, மொத்த பாலையும் எனக்கு கறந்து கொடுத்துட்டாங்க. இதை நான் இப்போ தயிருக்கு போட்டு வச்சுனேன். ஏன்னா 6 நாள் பசங்களுக்கு லஞ்ச் செய்கிறேன். அதில் ஒரு லஞ்ச் வந்து தயிர் சாதம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பால்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். பாட்டிலில் இருக்கிற பாலை வந்து மீதி ஊற்றி வச்சுருவேன். வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிச்சனையும் ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. வரும்போதே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையில் நான் பூரி சுட்டு குருமா வச்சுருந்தேன், போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. மதியத்துக்கு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கரெக்டாக 2 மணிக்கு தான் வந்தாங்க. பூரியே இருந்துச்சு, அதையே மதியம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்போ கறி குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு குக்கர்ல தான் வைக்க போறேன். ஒரு பக்கம் சாதம் வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கறி குழம்பு வந்து வானல்ல தான் வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு குக்கர்ல வச்சிடலான்ட்டு இப்போ குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புலாம் போட்டு இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ வதக்கிட்டு இருக்கேன். இந்த கறி குழம்புக்கு சிம்பிளா ஒரு மசாலா ரெடி பண்ண போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், கசகசா, முந்திரி அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். மசாலா பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள், அடுத்து சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுட்டேன். அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்க, இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து சேர்த்தாச்சு. காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கறி குழம்புலாம் நான் இப்போ குக்கரில் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, வானல்லே தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். சரி, இனிமே நம்ம வந்து குக்கர்லேயே செய்யலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து இன்னைக்கு குக்கர்ல தான் செய்யறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, அவுட்ஃபிட் பார்க்கும்போது தான் தெரியும். சமைச்சிட்டு இருக்கும்போதே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. நல்ல மழை, நல்ல கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 3 மணி போல இப்ப சமைச்சிட்டு இருக்கேன். மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன்லயே சிங்க்ல பாத்திரம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பிரதர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கூடை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அந்த கூடை வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா பாத்திரமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிரைனைட் மேலே தான் கொத்து வச்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கூடை வாங்கி நான் கண்டிப்பாக வைக்கிறேன். கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி போல் ஆயிடுச்சு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ விசில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசில் இப்போ வந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் வந்துருச்சுன்னா நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆக போகுது. வீட்டுக்கு முன்னாடி பாருங்க மழை எப்படி பெய்யுதுன்னு. மழை பெய்யும் போது நம்ம வீடு வந்து இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். நல்ல மழை இன்னைக்கு. வாங்கிட்டு வந்திருந்தா எக் பப்ஸ் சாப்பிடலான்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். எக் பப்ஸ்லாம் இந்த மழைக்கு சூடா சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. சரி, என்ன பண்றதுன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எக் பப்ஸ் சாப்பிட்டுட்டேன். ஃபைனலா 2வது விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போறோம். சாதம் வடிச்சிட்டேன். அடுத்து கறி குழம்பு பாருங்க, கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சு. ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி அதிகமா விடும் போல. நானும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்திட்டேன். நைட்டுக்கு வந்து சேர்த்து வச்சுக்கலாம், ஏன் ஒரு வேளை மட்டும் வச்சுக்கிட்டு நைட்டுக்கு சேர்த்து வச்சோம்னா தோசைக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சேர்த்து வைக்கலான்ட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்பு மாதிரி ஆயிடுச்சு.
தன்ஷியும் இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. தர்ஷன் தான் குடம் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மழையில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். இப்போ பாப்பாவும் வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் இப்போ தன்ஷிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து குழம்பு ஊற்றி சாதம் போட்டு கொடுத்துருந்தேன். வீட்டில் சிக்கன் எடுத்து ரொம்ப நாளாக ஆச்சு. நீங்களாம் விளாக் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. லாஸ்ட்டாக தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். சிக்கன் எடுத்து இப்போ குழம்பு தான் இப்போ வச்சுருந்தேன். தன்ஷியும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆக்சுவலி டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சு, அவ்வளவுதான். தன்ஷி ரொம்ப நாளாவே சிக்கன் குழம்பு வச்சு கொடுக்குமான்னு சொல்லிட்டே இருந்தா. பட் நாங்க தான் சிக்கன் அதிகமா எடுக்க மாட்டோம். எடுத்தா ஃபிஷ் எடுப்போம், இல்லைன்னா இறால், இல்லைன்னா மட்டன். சிக்கன் வந்து அதிகமா எடுக்கவே மாட்டோம். ஏன்னா பிராயில் கோழி அதிகமா சாப்பிட மாட்டோம். சிக்கன் குழம்பு டேஸ்ட் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. குழம்பு கொஞ்சம் தடுப்பா இருந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். much later. நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் ஒர்க்கு தான். என்ன ஒர்க்குனா, மதியம் நம்ம ஆல்ரெடி சிக்கன் குழம்பு வச்சுட்டோம். குக்கிங் வேலை அதிகமாக கிடையாது. இப்போ வந்து டீ போட்டுட்டு இருக்கேன். எப்பவுமே வீட்டில் வந்து 6 மணிக்கு மேலே டீ போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ டீ பார்த்தீங்கன்னா டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். சிம்னி வந்து இந்த டைம்ல நான் வந்து ஆன் பண்ண மாட்டேன். 2 ஒர்க் இருக்கா. இப்போ வந்து நம்ம 3 பர்னர் வச்சிருக்கோம். இதுல வந்து 2 பர்னருக்கு வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து சிம்னி ஆன் பண்ணுவேன். ஒரு பர்னர் ஒர்க்குக்கெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து டீ மட்டும் தான் போடுறேன். அடிஷ்னலா குழம்பு வைக்கிறது, சாதம் வடிக்கிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 3 அடுப்பும் ஃபுல் ஆயிடுச்சா, இல்ல 2 அடுப்பு ஃபுல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சிம்னி ஆன் பண்ணுவோம். ஏன்னா கரண்ட் பில்லு நம்ம தான் கட்டியாகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். நான் ஜஸ்ட் டீ போடுறதுக்காகலாம் நான் வந்து சிம்னி ஆன் பண்ண மாட்டேன். இப்போ டீ போட்டதை 1 கிளாஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. தன்ஷி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தொட்டு தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஒரு டீக்கு ஒரு பிஸ்கெட் இருக்கணும் கண்டிப்பாக. எங்களுக்கு குட் டேவாக இருந்தாலும் மில்காக இருந்தாலும் ஒரு பக்கெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்ருவோம். இப்போ தன்ஷி வந்து ஒரு மில்க் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. 2 பேருக்கும் சண்டை. தன்ஷிக்கும் தர்ஷனுக்கும் சண்டை. பாருங்க, வாயிலே அடிச்சிட்டா, அழுதுட்டு இருக்கான். நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு வந்து வாயில பிளட் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் இப்ப கண்ணாடியில போயிட்டு எங்க வருதுன்ட்டு பார்க்க போயிருக்கான். தன்ஷிக்கு ஒரு சிரிப்பு. இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இப்போ ஃபன் பண்ணிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். தர்ஷன் உள்ள போனவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு செக் பண்ணலான்ட்டு வந்தேன். ஏன்னா நான் விளையாட்டுக்கு சொன்னேன், பிளட் வருதுன்னு சொல்லி விளையாட்டுக்கு சொன்னேன். அவன் கையில பின் எடுத்துட்டு வரான் பாருங்க, ஊக்கு எடுத்துட்டு வரான் தன்ஷியை வந்து குத்துறதுக்காக. லீவ் வந்தாலே பசங்களை சமாளிக்கிறது தான் பெரிய அக்கப்போரா இருக்கும். அதே போல பாருங்க, சண்டை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனா திரும்ப சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் சொல்லி வச்சிருக்கேன், உங்க 2 பேருக்குள்ள சண்டைனா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா நம்மளை வந்து பெரிய ஆளாவே மதிக்க மாட்டாங்க. ஃபைனலா இப்போ சண்டையெல்லாம் தீர்த்து விட்டாச்சு. இப்போ தர்ஷன் போயிட்டான் விளையாடுறதுக்கு. இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே நைட்டுக்கு வந்து தோசை, சிக்கன் குழம்பு தான். தோசை சுடும்போது எப்பயுமே நான் சிம்னி ஆன் பண்ணிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தோசை திருப்பி போடும்போது கண்டிப்பாக அந்த ஆயில்லாம் தெறிக்கும். அப்படி தெறிக்கும் போது மிஷின்குள்ளே எல்லாமே அப்சர்வ் ஆகி போயிடும். அதனால நான் எப்பவுமே தோசை, பூரி, சப்பாத்திலாம் சுடும்போது மிஷினை ஆன் பண்ணிடுவேன். இப்போ மிஷினை ஆன் பண்ணி தான் தோசைலாம் சுட்டேன். நைட்டுக்கு பாருங்க, தோசை, சிக்கன் குழம்பு வச்சு சூப்பராக முடிச்சாச்சு. இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. நைட்டுக்கு தோசை, சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. The next day. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. இன்னைக்கு நான் ஸ்பெஷலா எதுவுமே செய்யல வீட்டுல. ஸ்பெஷலா இன்னைக்கு உளுந்து வடை தான் செஞ்சு கொடுக்க போறேன். புளிக்குழம்பு வச்சு சாதம் தான் வடிச்சிருந்தேன். உளுந்து வடை செய்யறதுக்கு காலையிலேயே உளுந்து வந்து ஊற வச்சு இப்போ மிக்சியில அரைச்சி எடுத்தாச்சு. இதுல என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா அரிசி மாவு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சோம்பு, சால்ட் இவ்வளவுதான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல நம்ம பச்சரிசி மாவு பக்குவமா போட்டுக்கணும். அப்பதான் உளுந்து வடை சூப்பரா வரும். இப்போ ஒரு யூனிட்டா உளுந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டுல வந்து ஸ்நாக்ஸ்ன்னு நான் உளுந்து வடை இது வரைக்கும் சுட்டதே கிடையாது. இன்னைக்குதான் நான் உளுந்து வடை ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா வீட்டுல செஞ்சிருக்கேன். கடலை வடை செஞ்சிருக்கேன், பஜ்ஜி செஞ்சிருக்கேன். ஆனா உளுந்து வடை செஞ்சது இல்லை. சரி, இன்னைக்கு எல்லாருக்குமே உளுந்து வடை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு உளுந்து வடை தான் செஞ்சிருந்தேன். தன்ஷி வந்து பசிக்குதுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. பாப்பாவுக்கு சாதம் போட்டு புளிக்குழம்பு ஊற்றி உளுந்து வடை வச்சு கொடுத்தேன். இப்போ பாப்பா சாப்பிட்றதுக்காக எடுத்து போயிட்டா. இந்த 2 நாள் டே இப்படிதான் இருந்துச்சு. இந்த வீடியோஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நாளைக்கு வேற விளாக்ல பார்க்கலாம். பாய்.